அப்புறம் தஜ்ஜால வந்து யாரு அப்படிங்கும்போது அவன் கண்டிப்பா ஆதமுடைய வம்சம் கிடையாது, ஜின்களுடைய வம்சமும் கிடையாது. ஜின்கள் அப்படின்னு சொல்லி கூட அவனை பத்தி வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஜசது, அது ஒரு தனி படைப்பு. தஜ்ஜாலுக்குங்கிறது தஜ்ஜால் மலடன்னு ரசூலா சொல்றாங்க. அப்போ தஜ்ஜாலுக்கு வந்து கல்யாணம் ஆகாது, அவன் குழந்தை பெற முடியாது, அவன் மலடனா தான் இருப்பான். ஸோ அவன் தனி படைப்பு. ஈசா நபி வர்ற வரைக்கும் அவன் இருப்பான். ஈசா நபியை பார்த்த உடனே அப்படியே உருகி போயிடுவான். நம்ம புரியறதுக்காக ஒரு விளக்கமாக சொன்னோம், அவன் வந்து ஒரு ஏஐ ரோபோட் மாதிரின்ட்டு. அப்போ அதில் நிறைய கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள்லாம் எழுப்புனாங்க. அப்புறம் ஈசா நபி கடைசியாக குத்துவாங்கல்ல, அப்போ ரத்தம் இருக்கும்ல, அது காமிப்பாங்க. ஏஐ ரோபோட்டு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. இப்போ நம்ம செஞ்ச ஏஐ ரோபோட்டுன்னு நம்ம சொன்னோமா? அல்லாவுடைய ஏஐ ரோபோட்டு எப்படி இருக்கும்? ஹியூமனாய்டு ரோபோட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து மனுஷன் மாதிரியே இருக்கும். நீங்கள் தஜ்ஜாலை போய் தொட்டு பாருங்க, தஜ்ஜாலை போய் தடவி பாருங்க. வரும்போது வேணா அவனை வச்சு ரிசர்ச் எல்லாம் வேணா பண்ணலாம். பர்மிஷன் தரானா என்னன்னு தெரியல, மேபி உங்களுக்கு தரல, ஏன்னா அந்த படையில் தானே இருக்க போறீங்க.